டோன்ட் பிரேக் த செயின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல முதல் மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. ஒரு நல்ல ஹேபிட்ட உருவாக்கணும்னு சொன்னா, மோட்டிவேஷன் மட்டும் போதாது. சிஸ்டம் வேணும். ஒரு கமெடியன் அவர் டெய்லியுமே ஜோக்ஸ் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தார். அத ஒரு ஹேபிட்டா பில்ட் பண்ணணும்னு நினைச்சார். அவர் பெருசா ஒண்ணும் பண்ணல. ஒரு கேலண்டர். அவர் டெய்லியுமே ஜோக்ஸ் எழுதின அப்புறம், அந்த டேக்குரிய டேட்ல எக்ஸ்ன்னு மார்க் பண்ணாரு. இப்படியே டெய்லியுமே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோல் என்ன தெரியுமா? அவர் டெய்லியுமே மார்க் பண்ணிட்டு வந்த அந்த எக்ஸ் ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அந்த செயின பிரேக் பண்ணக்கூடாதுன்றதே அவருடைய கோல் ஆயிட்டு. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அந்த செயின் பிரேக் ஆயிடும். அதனாலேயே நமக்கு மனசுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். இத பிரேக் பண்ணக்கூடாதுன்னு. அட் த சேம் டைம் பிரேக் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். அடடே! இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ண இந்த செயின எப்படி பிரேக் பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன். சப்போஸ் நாம பிரேக் பண்ணிட்டாலும், நமக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாம ஃபார்ம் பண்ற செயின பிரேக் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் பவர் ஆஃப் டோன்ட் பிரேக் தி செயின். இந்த மெத்தட நீங்களுமே சூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன். ஃபிக்ஸ் எ கோல். எந்த ஹேபிட்ல நீங்க டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஹேபிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் டெய்லியுமே நீங்க அந்த ஹேபிட்ட முடிச்சதுக்கு அப்புறம், உங்க கேலண்டர்ல எக்ஸ்ன்னு மார்க் பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அப்புறம் உங்க ஃபோக்கஸ் ஹேபிட்ல இருக்காது. அந்த செயின பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த ஹேபிட்ட டெய்லியுமே நீங்க செய்ய வலுக்கிட்டுருவீங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் டோன்ட் பிரேக் த செயின். டெய்லியுமே சொல்றது தான். சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் தான் பெரிய சக்சஸ கிரியேட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.